Welcome viewers and welcome students. This is conjunctions. You can learn about three types of conjunction: coordinating conjunctions, subordinating conjunction, and correlative conjunctions. In this session, you only learn coordinating conjunctions. இப்போ நாம இந்த வீடியோவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கன்ஜெக்ஷன் அப்படின்றத லிங்கர்னு கூட சொல்லுவாங்க. லிங்கர் அப்படின்னா இணைப்பிச்சொல், கனெக்டர்ஸ், லிங்கர்ஸ், இணைப்பிச்சொல் ரெண்டு சென்டென்ஸையோ வேறுபட்ட ரெண்டு வார்த்தைகளையோ இணைக்கிறது தான் வந்து லிங்கர்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கர் அப்படின்றத பற்றி இதில் குறிப்பாக இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். Here there are 9 sentences. இந்த 9 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 9 வாக்கியங்கள் இருக்கிற கன்ஜெக்ஷனை பாருங்க. என்ன கன்ஜெக்ஷன் அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொரு வாக்கியத்தில் இருக்கிற ரெட் வேர்ட்ஸ், சிவப்பு எழுத்துக்கள் தான் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கன்ஜெக்ஷனுடைய மாடல் பாருங்க. ஒன்று, தோ ஐ ரிக்வெஸ்டட் ஹிம் டு ஒபே ஹி டுக் நோ நோட்டீஸ். இல்லை தோ அப்படின்றது கன்ஜெக்ஷன். இட் வாஸ் எ ஹாட் டே பட் வி டிசைடட் டு கோ டு த பீச். இதில் பட் அப்படின்றது கன்ஜெக்ஷன். வி ஃபினிஷ் த ஒர்க் அண்ட் வி வெண்ட் அவுட் ஃபார் எ சினிமா. இதில் அண்ட் அப்படின்றது கன்ஜெக்ஷன். வென் தே கேம் டு அதர் சைட் ஆஃப் த லேக் தே saw a breathtaking spectacle. இதில் when அப்படின்றது கன்ஜெக்ஷன். No sooner did the thief see the police than he ran away. இதில் no sooner than அப்படின்றது கன்ஜெக்ஷன். After the rain stopped, we went to school. After conjunction. She is not only beautiful but also intelligent. இதில் not only but also அப்படின்றது conjunction. Turn off the gas when the milk boils, otherwise it will be spoiled. When otherwise அப்படின்றது conjunction. He can neither read nor write. ஆகே neither nor அப்படின்றது conjunction. இதில் நம்ம conjunction பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த கன்ஜெக்ஷன் எப்படின்னா இருக்கும், எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும் உங்களுக்கு. பட் இதில் வந்து 3 வகையான கன்ஜெக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அப்புறம் கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன். இந்த 3 கன்ஜெக்ஷன் கலந்துருக்கு. நம்ம இந்த செஷனில் வந்து வீடியோவில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷனை பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா என்ன? இது டெஃபினிஷன் பாருங்கள். எ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இஸ் எ வேர்டு. இது சிங்கிள் வேர்டாக இருக்கும். ஓகேவா? தட் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ், வார்த்தைகளை அது சேர்க்கும். ஃப்ரேசஸ், ஓகே. ஸோ ஃப்ரேசஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சொற்றொடர் இல்லாத வாக்கியத்தில் சில ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு வாக்கியத்தை தராது. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் ஆனால் வாக்கியமாக இருக்காது. அதான் ஃப்ரேசஸ் ஆர் சென்டென்சஸ். வாக்கியங்களையோ அல்லது சில ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களையோ அல்லது சொற்களையோ அது இணைக்கும். when a coordinating conjunction joins together, இப்போ இந்த 2 வாக்கியங்களே சேர்க்கும் பொழுது, 2 sentences சேர்க்கும் பொழுது, the resulting sentence அப்படி சேர்க்கப்பட்ட வருகின்ற அந்த வாக்கியமானது is called a compound sentence. இது கலவை வாக்கியமாக அமையும். compound sentence. பாருங்க, கேள் 4 வாக்கியம் கொடுத்துருக்கேன். அந்த 4 வாக்கியமும் கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த 4 வாக்கியத்தில் பார்த்தோம்னா சென்டரில் இன் பிட்வீன், அதாவது 2 வாக்கியத்துக்கு மத்தியில் in between 2 sentences அப்படின்ற பார்க்கும்பொழுது இந்த ரெட் வேர்டில் இருக்கிற எல்லாமே வந்து கன்ஜெக்ஷன்ஸ். இட் வாஸ் ஹாட் டே பட் வி டிசைட் டு கோ டு த பீச். நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, முன்ன பார்த்ததுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். வி ஃபினிஷ் த ஒர்க் அண்ட் வி வெண்ட் அவுட் ஃபார் எ சினிமா. பிரேம் கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் ஹோம்ஒர்க் தென் ஹி கோஸ் டு பெட். ஸ்டடி வெல் ஆர் யூ ஸ்கோர் 4 marks. ஓகே, இதில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து இது என்னது, காம்பவுண்ட் சென்டென்சஸ் அமையுது. அப்போது இந்த ஸ்லைட் என்ன புரிஞ்சிங்க அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நம்ம வந்து இணைக்கும் பொழுது இந்த சென்டென்ஸ் மேபி ஆர் மஸ்ட் பி ஆர் ஷுட் பி என்னவா இருக்கும், காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா? காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போது இந்த கன்ஜெக்ஷன் எங்கே போடணும் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் கண்டிப்பாக சென்டரில் தான் வரும். ஒரு வாக்கியத்தில் இன் பிட்வீனில் தான் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. சில விதிவிலக்கு இருக்கலாம், இருந்தாலும் பெரும்பாலும் வந்து ஒரு வாக்கியத்தில் சென்டரில் தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க.
ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கன்ஜெக்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், a coordinating conjunction can be used to connect words. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு உபயோகமாகுது. இஃப் டூ வேர்ட்ஸ் ஆர் கனெக்டட், இப்போ 2 வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். நான் சொல்கிறது வாக்கியம் அல்ல, வார்த்தைகள். 2 வார்த்தைகளை நம்ம வந்து சேர்க்கும் பொழுது there is no need for கமா வைக்கக்கூடாது. If however a coordinating conjunction is used to connect a series of words, ஒரு வார்த்தைக்கு மேற்பட்ட சீரீஸ் ஆஃப் வார்த்தைகளுடைய தொடர், அதை இணைக்கும் போது they must be separated by கமா. ஒவ்வொரு வேர்ட்ஸும் கமாவால் செப்பரேட் பண்ணும். 2 வார்த்தைகள் மட்டும் இணைக்கும் போது கமா போடக்கூடாது. ஆனால் 2க்கு மேற்பட்ட எத்தனை வார்த்தைகள் இணைக்கிறோமோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கமா போடணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். கலா லைக்ஸ் குக்கீஸ் அண்ட் மில்க். அவளுக்கு பிஸ்கட்டும் மில்க்கும் பிடிக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். கலா லைக்ஸ் குக்கீஸ் அண்டு மில்க். இதில் பார்த்தீங்கன்னா அவள் விரும்புகிறது 2 பொருள், ஒன்று குக்கீஸ் அண்டு மில்க். இதில் வந்து குக்கீஸ்க்கு மில்க்கு மத்தியில் 2 போட்டிருக்கேன். அண்டுன்றது இதை எப்படி சொல்லலாம்? கலா லைக்ஸ் குக்கீஸ், கலா லைக்ஸ் மில்க். கலாவுக்கு பிஸ்கட் பிடிக்கும், கலாவுக்கு மில்க் பிடிக்கும். 2 ஜாயின் பண்ணோம்னா அந்த கலா லைக்ஸ் 2 முறை வருது இல்லையா? அது ஒரு கட் பண்ணிவிட்டு கலா லைக்ஸ் குக்கீஸ் அண்ட் மில்க்னு போடலாம். இது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கனெக்ட்ஸ் த வேர்ட்ஸ் குக்கீஸ் அண்ட் மில்க் அண்ட் டெல்ஸ் இட் இஸ் தட் கலா லைக்ஸ் போத் குக்கீஸ் அண்ட். 2மே பிடிக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க, போத் அண்ட் நோ கமா இஸ் நெசசரி பிட்வீன் த 2 ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ ஹவர் வி ஆட் அனதர் ஐட்டம் டு த லிஸ்ட் சச் எஸ் பனானா. இதோட பனானா சேர்க்கணும்னு வச்சுக்குவேன். கலா லைக்ஸ் குக்கீஸ், மில்க் அண்ட் பனானா. பார்த்தீங்களா? இப்போது குக்கீஸ் பக்கம் என்ன இருக்குது? கமா இருக்குது. மில்க், ஓகேவா? மில்க் நம்ம வந்து போடுறோம். கலா லைக்ஸ் குக்கீஸ் கமா மில்க் அண்ட் பனானாஸ். ஓகே, அப்போ நம்ம கம்மா போடுறது எதுக்காக அப்படின்னா இன்னொரு அடிஷனாக சேரும்போது கம்மா போடுறோம். இப்போ 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேரும்போது கம்மா வரும். த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் நவ் கனெக்ட்ஸ் 3 ஐட்டம்ஸ் குக்கீஸ், மில்க்ஸ் அண்ட் பனானாஸ். அண்ட் a comma is necessary to separate them in order to clearly tell readers that Kala likes all 3 items. கலா வந்து இந்த 3 ஐட்டம்ஸும் அவளுக்கு பிடிக்கும்ன்றதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட வார்த்தைகளை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடிய அண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ஒன்லி அண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க, கன்ஜெக்ஷன்ஸ் தட் கனெக்ட் 2 வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ அந்த 2 வேர்ட்ஸ் என்னவா இருக்கலாம்? 2 வேர்ப்ஸ் இருக்கலாம். அந்த வேர்ப் வந்து என்ன பண்ணுறது பாருங்க. த சில்ட்ரன் ரேன் அண்ட் ஜம்ப்டு ஆல் ஓவர் த பிளே கிரவுண்ட். பாருங்கள், ரேன் அப்படின்றது என்ன? ஒரு வேர்பு. ஜம்ப்டு அப்படின்றது ஒரு வேர்ப். 2 வேர்பையும் நம்ம வந்து 2 செயல் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? த சில்ட்ரன் ran all over the playground. The children jumped all over the playground. ஓகேவா? அப்போ 2 ஒன்றா நிற்கும் போது என்ன செய்வோம் நம்ம? The children ran and jumped all over the playground. 2 nouns நினைக்கிறோம். Would you like puri or idli for breakfast? Would you like puri for breakfast? Would you like idli for breakfast? அப்போ 2 கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ஒரே கேள்வி கட்டுறோம். ஆர் கேட்குறோம் பாருங்க. Would you like puri or idli for breakfast? இதில் ஏதாவது ஒன்று வேணுமான்னு கேட்குறாங்க. 2 adjectives நம்ம வந்து இணைக்கிறோம். adjectives அப்படின்னா describing words. The old castle seemed grand yet mysterious. கிராண்டா இருந்தாலும் கூட அது மிஸ்டீரியஸாகவும் இருக்கு. ஓகேவா? grand yet mysterious. 2 adverbs. slowly but surely. பாருங்க, slowly நிதானமாக ஆனால் கண்டிப்பாக. slowly but surely the turtle finished the race. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல வந்து and, செகண்ட்ல ஆர், தேர்ட் 8, ஃபோர்த் வந்து பட். இந்த 4 வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தான். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த யூசேஜ் பாருங்க. A coordinating conjunction can be used to connect phrases. எப்படி நம்ம வேர்ட்ஸை இணைக்குதோ அதே போல் ஃப்ரேஸை இணைக்கும். If 2 phrases are connected, there is no need for comma. If however a coordinating conjunction is used to connect a series of phrases, 2 ஃப்ரேஸுக்கு மேலே ஃப்ரேஸுடைய தொடர் இணைஞ்சது அப்படின்னா must be separated by comma. For example, in the sentence, the bird is hiding in the roses or in the bushes. ஓகே, பேர்டு எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா ரோஸ் செடியிலையும் புஷஸ் புதர்லையும் மறைஞ்சிருக்கு அப்படி ஆர் போட்டுருப்பாருங்க. அல்லது ரோஷஸில் மறைஞ்சிருக்கலாம், இல்லைனா வந்து புஷஸில் மறைஞ்சிருக்கலாம். பாருங்கள், the bird is hiding in the roses or in the bushes. இப்போ 2 ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோசஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸு, இந்த புஷஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். 2 ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. 2 கம்மா தேவையில்லை. The coordinating conjunctions or connects the phrases the bird is hiding in the roses and in the bushes. This tells readers that the bird is hiding in one or the other of the 2 places.
in the roses or in the bushes. Okay, and does not require a comma to separate the two phrases. ரெண்டுக்கு வந்து place comma போட வேண்டிய அவசியம் இல்லை. If however we add another possible hiding place such as in the neem tree, வேப்ப மரத்தில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு போட்டோம்னா we get the bird is hiding in the roses, comma in the bushes or in the neem tree. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ரோசஸ்க்கும் புஷஸ்க்கும் மத்தியில் கம்மா வந்திருக்கு, மற்ற எங்கே கம்மா தேவையில்லை, அண்டு ஆர் போட்டிருக்கோம். ஓகேவா? ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ரேசஸ் சேரும்போது நம்ம கடைசியில் ஆர் போடுறோம், இன் பிட்வீனில் கம்மா போடுறோம். The coordinating conjunctions are now connect three phrases in the roses, in the bushes and in the neem tree, and requires a comma to separate them and clearly tell readers that the bird may be hiding in any one of those three places. ஏதாவது ஒன்று ஆர் போட்டேன் எடுத்தோம், ஏதாவது ஒன்று தான் அது வந்து என்ன இருக்கும், அது மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ் கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி ஃப்ரேசஸில் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை பயன்படுத்தி பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து கனெக்டிங் ஃப்ரேசஸ் பார்த்தோம். இன்னொரு மாடல் பார்க்கலாம் பாருங்க. when connecting two phrases with a coordinating conjunction it do not uses comma. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்து தான் அது. இதில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் மேக் உப்புமா ஆர் பை சப்பாத்தி ஃபார் சப்பர். மேக் உப்புமா, இதில் வந்து வெர்ப் மாறு பாருங்க. மேக் உப்புமா, நான் வந்து உப்புமா செய்யட்டுமா, ஆர் பை சப்பாத்தி, அல்ல சப்பாத்தி வாங்கிட்டு வரட்டுமா ஃபார் சப்பர். நந்தினி went to work, visited her grandmother and bought a new sweater. Nandini went to work, visited her grandmother and bought a new sweater. அண்டு வந்திருக்கா. He does not know how to cook sambar, boil noodles or fried rice. பாருங்க, இதில் கம்மா போட்டுருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா. He does not know how to cook sambar, கம்மா boil noodles or fry rice. இங்கே ஆறு வந்திருக்கு இல்லையா, ஏற்கனவே நான் பார்த்து தான், இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கான்ட்ராஸ்ட், முரண்பாட்டு வாக்கியம் பார்க்குறோம். இந்த கன்ஜெக்ஷன் வந்து முரண்பாடான வாக்கியம் எப்படி அமையுன்னு பார்க்கலாம். when using a coordinating conjunction to express a contrast, a comma must be used. கமா யூஸ் பண்ணு போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. கணேஷ் knows how to drive car. கணேஷ் வந்து அவருக்கு டிரைவ் கார் ஓட்டுறது தெரியும், பட் நாட் how to cook dinner. டின்னர் எப்படி செய்யறதுன்னு தெரியாது அவருக்கு, பட். ஓகேவா? அப்போ வந்து என்ன கான்ட்ராஸ்ட், அவருக்கு ஒன்று தெரியும், ஒன்று தெரியாது. ஐ மேட் டின்னர், நான் டின்னர் பண்ணுவேன் ஃபார் யூ பட் நாட் ஃபார் ஹிம். உனக்கு நான் டின்னர் பண்ணுவேன், பட் அவருக்கு டின்னர் பண்ண மாட்டேன். ஹீ 72, அவர் வந்து வயசு என்னது, 72, 72 வயசு. yet he still swims, runs and plays football regularly. இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாரு, நீந்துறாரு, ஓடுறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு. கான்ட்ராஸ்ட் இது. 72னா விளையாட முடியாது, ஆனால் விளையாடின கான்ட்ராஸ்ட் இது. த கார் மே பி ஓல்டு, இந்த கார் வந்து பழமையாக இருக்கலாம், பட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ஆனால் என்ன செய்யுது, நல்லா வேலை செய்யுது, ஸ்டில் ஒர்க்ஸ். இப்போ பார்த்தோம்னா இதில் இருக்கிற இந்த சிவப்பு எழுத்துல போட்டிருக்கு இல்லையா, ஃபார், பட்டு, எட்டு, ஸ்டில்லு, இதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாம் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ரெண்டு வார்த்தைகளை நம்ம எப்படி இணைக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டு ஃப்ரேசஸ், ரெண்டு என்ன ஃப்ரேசஸ் அப்படின்னு என்னது, இன்கம்ப்ளீட் வேர்ட்ஸ், அதாவது பார்த்தோம்னா ஒரு வாக்கியம் இல்லாத இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களை நம்ம வந்து இணைக்கிறத பார்த்தோம். இப்போ கிளாஸை பார்க்குறோம். கிளாஸ் என்பது என்னது, ஒரு வாக்கியம், முழுமையான வாக்கியம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்க, டூ கிளாஸஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் கேன் கனெக்ட் டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா தனித்தனியான கிளாஸஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஸோ கால்ட் பிகாஸ், ஏன் அப்படின்னா ஈச் ஆஃப் தம் கேன் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஆஸ் சென்டென்ஸ். சென்டென்ஸில் வந்து அது எதையும் நம்பி இருக்காது, எதையும் சார்ந்து இருக்காது, டிபெண்ட் ஆகிருக்காது, தனியாக இருக்கும், தனியாக மீனிங் கொடுக்கும். ஓகே, பாருங்கள், 4 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஐ லவ் ஐஸ்கிரீம். ஓகே, ஐ நோ தே ஆர் நாட் குட் ஃபார் மீ. எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் நல்லதுன்னு தெரியும் எனக்கு. மை ஃபாதர் ஹேஸ் டோல்டு மீ திஸ். சொன்னது யாரு, அப்பா சொன்னாங்க, இது வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். நான் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, விரும்பலை. பாருங்கள், நாளை எப்படி செய்யலாம் பாருங்கள். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் மேக் தீஸ் ஐடியாஸ் சவுண்ட் மோர் ஃப்ளூயன்ட். எப்படி பாருங்கள், ஐ லவ் ஐஸ்கிரீம் எட் ஐ நோ தே ஆர் நாட் குட் ஃபார் மீ. அது வந்து எனக்கு குட் ஃபார் மீ இல்லாமல் இருந்தாலும் கூட நான் வந்து ஐஸ்கிரீம் லவ் பண்ணுறேன், ஐஸ்கிரீமை விரும்புகிறேன். மை ஃபாதர் ஹேஸ் டோல்டு மீ திஸ். அப்பா சொன்னாலும் கூட பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். அது நான் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ வென் ஜாயினிங் டூ கிளாஸஸ் வித் எ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் ஆல்வேஸ் பிளேஸ் எ கமா பிஃபோர் த கன்ஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி இது கான்டெஸ்ட் தான், இதுவும் கான்டெஸ்ட் தான். இதுவும் என்னது,
கான்ட்ராஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக கமா வரும். Students, more examples given for you. Here there are 11 sentences. You read the sentences very carefully. You have to see red colored words and understand it. I rang up but he didn't speak to me. நீங்கள் இதை படிக்கும்போது இதெல்லாம் கான்ட்ராஸ்ட்னஸே கண்டுபிடிக்கலாம். எது கான்ட்ராஸ்ட்டு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக நம்ம வந்து இதில் புரியுது என்ன புரியணும் அப்படின்னா, கான்ட்ராஸ்ட்டாக என்ன இருக்குது, முரண்பாட்டு வாக்கியம் என்ன இருக்குது, அப்புறம் காரணம் வாக்கியம், ரீசனபிள் சென்டென்ஸ், ரீசனிங் சொல்லுவாங்க. நம்ம வந்து காரணம் கருதி நடக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. பாருங்கள், ஐ ரேங் அப் பட் ஹீ டிடன்ட் ஸ்பீக் டு மீ. இது வந்து முரண்பாட்டு வாக்கியம். நான் வந்து என்ன செஞ்சேன், ரேங் அப், நான் ஃபோன் பண்ணேன் இருந்தாலும் எடுக்கலை அப்படின்றது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ். ஸ்லோ, இது ஒரு பழமொழி மாதிரி இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ், இரண்டும் அர்த்தம். ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஆர் யூ வில் நாட் பி சென்ட் ஹோம். ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணு, இல்லை அப்படின்னா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். இது கண்டிஷன். இது என்ன வைக்கியது, கண்டிஷனாக சொல்கிறது. த சைல்டு வாஸ் இல் ஸோ ஹி வாஸ் அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல். சைல்டு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இது காரணம். இந்த வாக்கியத்தில் என்ன இருக்குது, ஈசன் இருக்குது இந்த வாக்கியத்தில். ஓகேவா? ஹீ இஸ் ரிச் ஃபார் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இவர் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கிறதுனால ரிச்சாக இருக்கார். இது ஒரு காரணம் தான். த மேங்கோ வாஸ் வெரி சோர் ஸோ ஐ குட் நாட் டேஸ்ட் இட். அந்த மேங்கோவை காரணம்ன்றதுக்கு ஏன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் நான் மேங்கோ டேஸ்ட் பண்ண மாட்டேன், வெரி சோர், அதனால். We listened carefully, we listened eagerly for he brought news for our family. நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நியூஸ் கொண்டு வரதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், கேர்ஃபுல்லாக நாங்கள் வந்து கவனிச்சிட்ருக்கோம். இது ஒரு காரணம் தான். ட்ரீஸ் கிவ் as fruits as well as shade. நமக்கு வந்து ட்ரீஸ் என்ன கொடுக்குது, ஃப்ரூட்ஸும் கொடுக்குது, ஷேடும் கொடுக்குது. The weather was cold and wet still we enjoyed very much. இது கான்ட்ராஸ்ட் வாக்கியம், கான்ட்ராஸ்ட். ஐ வில் கோ ஃபார் வாக்கிங் அதர்வைஸ் ஐ வில் கோ ஃபார் ஸ்லீப்பிங். ஓகேவா? நான் ஒன்றா நடக்கணும், இல்லைன்னா தூங்கணும். இது வந்து என்னது, ஒரு கண்டிஷன் தான். ஷி டிடன்ட் ஸ்டடி எனிதிங் எட் ஷி பாஸ் எக்ஸாமினேஷன். இது கான்ட்ராஸ்ட். ஸோ இந்த வாக்கியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன விதின்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரூல்ஸே அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ வந்து இதை புரிஞ்சிக்கினா தான் போட முடியும். ஓகேவா? புரிஞ்சிக்கலைன்னா போட முடியாது. என்ன கொடுத்துருக்காங்க, இது கான்ட்ராஸ்டா, இல்லை இன்ஸ்டன்ட் உடனடியாக நடக்கக்கூடியதா, இல்லை கண்டிஷன் வாக்கியமா, இல்லை காரணம் கருதி நடக்கக்கூடியதா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கினா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், லிங்கர் போட முடியும். இதுக்கு தனி விதி இல்லை. இதுக்கு முன்னே நம்ம வந்து டென்ஸ் பார்த்தோம், வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா, எல்லாம் பார்த்தோம். அதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டென்ஸும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இதுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைனா அப்படி இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சு தான் போட முடியும். பட்டு போடுற இடத்துல அண்டு போடக்கூடாது, அண்டு போடுற இடத்துல எட்டு போட முடியாது. ஓகே, என்ன காரணம், நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே இதை செம்மையாக செய்ய முடியும். ஓகேவா? புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்த வீடியோவை பலமுறை பார்க்கணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாமல் செய்ய முடியாது. எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லிங்கர்ஸ் அப்படின்றதுல நம்முடைய வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14, அந்த 14ல் அந்த ஒரு 1 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? பாருங்கள், சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 கேட்குறாங்க. நான் 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். அந்த உதாரணங்களோட இதையும் பொருத்தி பாருங்கள். என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு குரூப்பில் எழுதி அனுப்புங்க. இது எக்ஸஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் தான் முடியும். தயவு செய்து நமக்கு எக்ஸாம் வைக்க மாட்டோம் நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த வருஷம் எக்ஸாம் உண்டு உங்களுக்கு. தள்ளி போகலாம், அவளையே ஜாலியாக இருந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போகலாம் நினைக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும். எக்ஸாம் வச்சேன்னா வைக்கல என்ன, நீங்கள் அடுத்து 10th நிற்க போகிறீங்களா, +2 போக போகிறீங்க, மேற்கொண்டு காலேஜ் போக போகிறீங்க, அதுக்கு அந்த பேசிக் இங்கிலீஷ் வேணும். நீங்கள் எங்கே போனாலும் ஆங்கிலம் கண்டிப்பாக தேவைப்படுது. இங்கிலீஷ் அப்படின்றது கம்யூனிகேஷன் இங்கிலீஷாகவும் சரி, இல்லை அப்ளைடு இங்கிலீஷ்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இது பேஸ் ஆகுது. 10th பேஸ். இது தவறு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் இப்போது இதுக்கு ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.